வெல்கம் டு அஞ்சஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளனில் டிசைன்ஸ், ஒவ்வொரு டிசைன்ஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நூல், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நூல், உள்ளன் நூல், கட் பண்ணுறதுக்கான சிசர், இதை பின்னறக்கான நீடில். நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கணுங்க. 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயினுக்குள்ளே விட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறோம். அஞ்சாவது செயின்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே விட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா சின்னதாக லூஸாக போட்டு காட்டுறாங்க. இப்போ ஒன்று செயின் போடணும். போட்டுட்டு இப்படி சுற்றிட்டு திருப்பி அந்த ரவுண்டில் விட்டு ஒரு நூல் வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 செயினில் 2 வளையத்தில் இருக்கணும். டபுள் ஸ்டிச் போடணுங்க. இது ஃபுல்லாகவே அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு வரணும். இது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி சர்க்கிள் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு போட்டிருக்க மாதிரி இந்த செயினையும் இந்த முதல்ல ஆரம்பிச்சிருக்க செயினைக்குள்ளே விட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்கணும். இப்போ இங்கே ஒரு ரவுண்டு கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி ஒரு 3 செயின் ஸ்டிச் போடணும். 1 2 3 போட்டுட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றணுங்க. சுற்றிட்டு அதே செயினுக்குள்ளே விட்டு இல்லை பக்கத்தில், இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்க செயினில் விட்டு ஒரு செயின் எடுத்துக்கணும். வச்சுட்டு திருப்பி அந்த ஃபஸ்ட்டு 2 வளையத்தில் வெளியில் எடுக்கணும். அடுத்த 2 வளையத்தில் வெளியில் எடுக்கணும். திருப்பி இப்போ இங்கே 2 வளையம் இருக்குது பாருங்கள், இதில் வெளியில் எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டிச் வந்துருச்சு உங்களுக்கு. திருப்பி ஒரு செயின் மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி 2 ஸ்டிச் வளையம் சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க செயினுக்குள்ளே விட்டு இந்த நூலை வெளியில் எடுக்கணும். எடுத்து இங்கே பாருங்கள், இப்போ 4 எண்ணம் வரும், 4 வளையம் வரும். இந்த 4ல் சுற்றி ஃபஸ்ட்டு 2 எண்ணத்தில் மட்டும் ஒன்று எடுக்கணும். அப்புறம் சுற்றி ஃபஸ்ட்டு 2வது வர 2 எண்ணத்தில் இருக்கணும். 3வது வர்றதுல அடுத்த செயினை இழுக்கணும். அப்புறம் ஒரு செயின் 2 சுற்று சுற்றணும். பக்கத்தில் இருக்க செயினுக்குள்ளே விட்டு வெளியில் இழுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சு, அடுத்த 2 வளையத்தில் ஒரு ஸ்டிச்சு, திருப்பி 2 வளையத்தில் ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி இது ஃபுல்லாக போடணுங்க. இப்போ இந்த லைன் முடிச்சிட்டாங்க. இனி அடுத்த லைனு இந்த கீழே சொல்லி கொடுத்த மாதிரியே தாங்க. இங்கே போட்டு ஒரு செயின் எடுத்து நாட் போட்டுட்டு இப்போ ஒரு 3 செயின் போடுறீங்க. இந்த மாதிரி 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு நம்ம முதல்ல போட்டிருக்க மாதிரி டபுள் ஸ்டிச் போடணுங்க. அதுக்குள்ளேயே விட்டு ஃபஸ்ட்டு 2ல் திருப்பி ஒரு 2ல் திருப்பி அதுக்குள்ளேயே இன்னொரு நாட் போடணும். இதே மாதிரி இப்போ 3 நாட் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அதுக்குள்ளே விட்டு 3 டபுள் ஸ்டிச் போடணும்.
பாருங்கள். இப்போ 3 ஒரே நாட்டில் 6 வந்திருக்கும். 1 2 3 நடுவில் ஒரு சின்ன செயின், அப்புறம் ஒரு 3 போட்டுட்டு திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு இந்த பக்கத்தில் டபுள் ஸ்டிச் 3 போடணும். 1 2 3 போட்டு ஒரு செயின், திருப்பி ஒரு 3 இதே மாதிரி ஃபுல்லாக போடணுங்க. இப்போ இந்த கலர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போங்க. இதோட இப்போ இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இந்த முதல்ல இங்கே 3 செயின் போட்டிருக்கோம்லைங்க, அதுக்குள்ளே இப்படி விட்டு அந்த முதல்ல போட்டிருக்க செயினோட வெளியில் எடுத்துக்கணும். பக்கத்தில் இருக்கிற செயினில் இப்படி விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டு 3 செயின் போடணும். 1 2 3 போட்டுட்டு இந்த 3 இதுக்கு நடுவில் விட்டு ஒரு டபுள் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு 2 நாட் ஆயிடுச்சு. திருப்பியும் சுற்றி அதுக்குள்ளேயே விட்டு திருப்பியும் ஒரு நாட்டு. இப்போ 3 ஸ்டிச் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அதுக்குள்ளேயே விட்டு திருப்பி ஒரு 3 நாட் போடணும். 1 2 3 போட்டுட்டு ஒரு செயின் நாட்டு போட்டு திருப்பி சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் இந்த 3 எண்ணத்துக்கு அடுத்ததில் விட்டு 3 நாட் போடணும். 1 2 3 போட்டு ஒரு செயின், திருப்பி பக்கத்தில் இருக்கிறதுல இதே மாதிரி போட்டுட்டு இந்த லாஸ்ட் இங்கே இந்த இதில் மட்டும் இடையில 6 எண்ணம் போடணுங்க. 3 போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பி அதுக்குள்ளேயே விட்டு 3 நாட்டு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இது வேணுமோ நான் இந்த ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இதே மாதிரி நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் பெருசு வேணுமோ நீங்கள் பெருசாக போட்டுக்கலாங்க. இங்கே இதோட இந்த லைன் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தது ப்ளூ கலர் ஜாயின் பண்ணி திருப்பி இதே மாதிரி போட்டு வரணும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.